சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தம். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர்ச்சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இரட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகிப் போகுதலும் இருக்கும். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்தினாலும் விழுவார்கள். அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். எருசலேம் குமாரத்திகள் தங்கள் ஆடம்பரமான வஸ்திரங்களினால் தங்களை அழகுபடுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இரட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு சுகந்தத்திற்கு பதிலாக துர்க்கந்தம் கொடுக்கப்படும். சுகந்த பரணிகள் நறுமணம் கொடுக்கும். கர்த்தரோ சீயோன் குமாரத்திகளிடமிருந்து சுகந்த பரணிகளை உரிந்து போடுவார். அவர்களுடைய வஸ்திரங்கள் துர்நாற்றம் வீசும். அவர்கள் ஒரு காலத்தில் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் துப்பட்டாக்களையும் அணிந்து தங்களை அழகுபடுத்தினார்கள். கர்த்தரோ ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக சாதாரண வஸ்திரங்களை கொடுப்பார். அவை அழுக்கு கந்தையைப் போல கிழிந்து போயிருக்கும். கச்சைக்கு பதிலாக கயிறு கொடுக்கப்படும். சீயோன் குமாரத்திகள் தங்கள் மயிரை சுருள் சுருளாக பின்னி அழகுபடுத்தினார்கள். கர்த்தரோ மயிர்ச்சுருளுக்கு பதிலாக மொட்டையை கொடுக்கிறார். ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார். அவளை தாழ்மைப்படுத்துவார். சீயோன் குமாரத்திகள் தங்களை எவ்வளவுதான் அழகுபடுத்தி இருந்தாலும், அவர்கள் எப்படித்தான் ஒய்யாரமாய் நடந்தாலும், அவர்கள் சிறையிருப்புக்கு இழுத்துச் செல்லப்படுவார்கள். சிறையிருப்பில் அவர்களுக்கு அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்படும். அவர்களுடைய சரீரம் அழகாய் இருப்பதற்கு பதிலாக கருகி போகும். சீயோன் குமாரத்திகள் ஒரு காலத்தில் ஆடம்பரத்தில் மயங்கி இருந்தார்கள். உலக பிரகாரமான ஆசைகளே அவர்களிடத்தில் அதிகமாயிருந்தது. அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். அவருடைய பிரமாணங்களை மறந்தார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். இப்போதோ கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அவர்களுடைய அழகை அவர்களை விட்டு நீக்கி போடுகிறார். வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் அவர்களை விட்டு உரிந்து போடுகிறார். இப்போது அவர்களிடத்தில் அழகு இல்லை. அவர்களுடைய புருஷர் கட்கத்தினாலும் அவர்களுடைய பலசாலிகள் யுத்தத்திலும் விழுகிறார்கள். சீயோனை பாதுகாத்தவர்கள் யுத்தத்தில் மரித்து போகிறார்கள். ஒரு காலத்தில் சீயோனின் வாசல்களில் சந்தோஷ பாடல்கள் பாடப்பட்டது. இப்போதோ அவருடைய வாசல்கள் துக்கித்து புலம்புகிறது. சீயோன் குமாரத்திகள் ஒரு காலத்தில் கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க தெரிந்தார்கள். இப்போதோ அவர்கள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருகிறார்கள். ஒரு விதவை தரையிலே அமர்ந்து ஒப்பாரி பாடுவது போல சீயோன் குமாரத்திகள் தரையிலே உட்கார்ந்து துக்கித்து புலம்புகிறார்கள். எருசலேம் நகரம் அழிந்தது. மனமேட்டிமையாய் இருந்த நகரம் பாழாய் போயிற்று. சீயோன் குமாரத்திகளின் அழகு அழிந்து போகும். அவர்கள் மீது நறுமணம் வீசுவதற்கு பதிலாக துர்நாற்றம் வீசும். அவர்கள் அழகான கச்சைகளை அணிவதற்கு பதிலாக சாதாரண கயிறுகளை அணிவார்கள். இயேசு கிறிஸ்து யூதா ஜனங்களை விடுவிக்க வருவதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்து யூதாவின் மீது யுத்தம் பண்ணி எருசலேமை சுற்றி வளைத்து போடுவான். அப்போது யூதாவின் மனுஷரில் பலர் மடிந்து போவார்கள். தரையில் உட்காருவது அதிகமான துக்கத்தையும் வசதி இல்லாத வெறும் வாழ்க்கையையும் குறிக்கும்.